அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. கோயத்துடைய டினார் மதிப்பும் உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 985 ரூபாய் 22 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 272 ரூபாய் 45 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜெமியாக்கள் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தரலாம். இந்தியாவுக்கு 272 ரூபாய் 40 இலங்கைக்கு 1000 ரூபாயுமாக உள்ளது. ஜெமியாக்கள் உள்ள மெஷின்களில் நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க. அதே போல அப்ளிகேஷன்லையும் மெஷின்லையும் 1.25 தினார் தான் கட்டணமாக அறவிடுறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பழிச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும் மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே மாதிரி கேஷியரில் நீங்கள் பணத்தை காட்டிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒருக்கா ரீசெக் பண்ண சொல்லுவாங்க. அந்த டைமில் அலட்சியமாக இருக்காதீங்க. தயவு செய்து ஒருக்கா அந்த அக்கௌண்ட் நம்பர், பேர், அட்ரஸ் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதாலையும் பலருடைய பணம் நாட்டுக்கு போகாமல் தடைப்பட்டிருக்குது. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப 1 தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 1 தினார் 500 ஃபில்ஸ் போன்ற வெவ்வேறு கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, AR5, அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில் அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜல் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. இந்தியாவை பொறுத்தவரையில் இப்போதைக்கு 272 ரூபாயாகத்தான் இருக்குது சில நாட்களாகவே, அல்ஹம்துலில்லாஹ். அதே போல் இலங்கையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நாளைக்கும் ரேட் வித்தியாசப்படுது. சில நாட்கள் 1000 ரூபாயிலிருந்து 1004 ரூபாய் வரைக்கும் அதிகரிச்சிச்சு. அதுக்கப்புறமா 998 ரூபாயிலிருந்து 995 ரூபாய் வரைக்கும் இருந்தது. இப்போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா 985 ரூபாய்க்கு போயிருக்குது. ஆனால் சில அப்ளிகேஷன்களில் அதே மாதிரி சில எக்ஸ்சேஞ்சுகளில் AR5, அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், அல்நாதா, இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே கிட்டத்தட்ட 1000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. முடிந்த வரைக்கும் இது போன்ற நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய சம்பள பணத்தை அனுப்புங்க. அதே மாதிரி பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 940 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 930 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 911 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 23 தினார் 920 ஃபேல்ஸ். 2-3 நாளாக 700 இருந்துச்சு, இப்போ 900க்கு மாறி இருக்குது. அதிகரிக்குது குவைத்துடைய தங்க விலை. இன்றைக்கு கூட தங்கம் விலை கொடுத்து வாங்கணும்னா வாங்கிக்கோங்க. ஏன்னா எதிர்வரும் நாட்களில் இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. கடந்த நாட்கள்ல இருந்தே நான் தங்கம் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றது ஏன்னா அதிகரித்து வந்துகிட்டு இருக்கிறதால தான். நேற்றைய தினம் இரவு முபாரக் மருத்துவமனையில் திடீர் தீ விபத்து. ஃபஹில் பகுதிகளில் அக்காமா இல்லாதவர்களை பிடிங்க அப்பூச்சி அடுத்த வீடியோ ரெடி பண்ணிட்டாரு. அக்காமா இல்லாமல், பர்ஸ் இல்லாமல் கொஞ்ச நாளே என்னால் இருக்க முடியாமல் போச்சு. வாழ்நாள் பூரா எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. மனவேதனையுடன் பதிவு. அடுத்ததாக ஷுவைக் துறைமுகத்தில் கெமிக்கல் கண்டெய்னர் லீக் ஆனதால் பதட்டம். ஹுசைனியாக்களில் அதிதீவிர பாதுகாப்பை உறுதிப்படுத்த லெப்டினன்ட் ஜெனரல் ஷேக் சாலிம் நவாஃப் அவர்கள் அறிவுறுத்தல். பல முக்கியமான தகவல்கள் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். வேலியில் போன ஓடான தூக்கி வேட்டிக்குள்ளே போட்ட மாதிரி ஆயிடுச்சே நம்ம நிலைமை. இன்னைக்கு பலருடைய குமுறல் கதறல் ஆரம்பமாகி இருக்குது. இந்த காதிம் டு ஷூன் பிரச்சனை. நிம்மதியாக கிடைக்கிறத சாப்பிட்டு கிடைக்கிறத செஞ்சுக்கிட்டு ஏதோ நிம்மதியாக போயிட்டு இருந்தோம். அந்த நிம்மதி இல்லாமல் போச்சே. இதெல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே கமெண்ட். ஏன்னா பலருக்கும் இந்த அசௌகரிய நிலை ஏற்பட்டிருக்குது. கஃபீல்கிட்ட போய் இப்படி காதிம் டு ஷூன் மாற்ற போகிறாங்க, எனக்கு ரிலீஸ் கொடுங்க பாபா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமா ஒரு சிலர் பண்ணின ரியாக்ஷன் இவங்களுக்கே அதிர்ச்சியாக இருந்துக்குது. ஏன்னா தேவைக்கில்லாமல் போய் இதை கேட்டோம் அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க ஒரு சிலர். தயவு செய்து ஒன்றை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு கஃபீல்கிட்ட ரிலீஸ் கேட்க போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அவர் உங்களுக்கு அந்த மனநிலைமையில் இருக்கிறாரு, கொடுக்க போகிறாரு அப்படின்ற சூழல் இருந்தால் மட்டும் கேளுங்க.
அதே மாதிரி இந்த வெளியில் காதிமில் அக்காம அடித்து வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ போய் கஃபீலுக்கிட்ட எனக்கு ரிலீஸை கொடு, நான் வந்து வெளியில் காதிமில் இருந்து ஷூனுக்கு மாற போகிறேன் அப்படின்னு சொன்ன மறு கணமே சிலர் வந்து இன்ஹாஷனு கேஸை போட்டு விட்டாங்க, கேன்சல் பண்ணி விட்டுட்டாங்க. அரசனை நம்பி புருஷனை கைவிட்டா கடைசியில் அவனும் கை விட்டுட்டானே, இப்போ நடுத்தருவில் நிற்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற நிலைமை சிலருக்கு வந்திருக்குது. அந்த கஃபீல்கிட்ட காதிமிலையாவது இருந்தோம், கடைசியில் அதுவும் இல்லாமல் போச்சு. இப்போ இன்ஹாஷன் வேறு கேஸை போட்டுவிட்டாரு. என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சிலர் முழிக்கிறாங்க. வேறு என்ன பண்ணுறது, ஃபிங்கர் வச்சு தான் நாட்டுக்கு போகணும். தயவு செய்து ப்ரெஷர் பண்ணாமல் நார்மலாக சுமூகம் அவங்களுக்கு கிடைச்சா மாற்றிக்கோங்க. ஆனால் வெளியில் அக்காமல் அடிக்க முயற்சி பண்ணாதீங்க. காதிமிலேருந்து ஷூனுக்கு போயும் 1000 தினாருக்கு மேலே அக்காமல் அடிக்கிறதுக்கே வரும். ஏதாவது பிரச்சனைன்னா லோயர் பிடிக்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும், 1000 பிரச்சனை பார்க்கணும். காதிமில் இருந்தீங்கன்னா சிம்பிளாக எம்பசிக்கு போயாச்சு, எம்பசிலேருந்து டைரெக்டாக ருமைத்தியாவில் இருக்கக்கூடிய அமாலா மன்சிலிக்கு போயாச்சு, விஷயத்தை முடிச்சிடலாம். ஆனால் ஷூனுன்றது சும்மா விளையாட்டு இல்லை. தயவு செய்து வாய்ப்புகள் இருந்தால் மட்டும் மாறிக்கோங்க. அப்படி இல்லாமல் இதுக்காக இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு முயற்சியெல்லாம் எடுக்காதீங்க, பணமும் ஓவராக செலவு பண்ணாதீங்க. திங்கட்கிழமை அதிகாலை முபாரக் மருத்துவமனையின் கூரையில் இருந்த மின் அறையில் ஏற்பட்ட மட்டுப்படுத்தப்பட முடியாத அளவு தீ விபத்து ஒன்றால் பதற்ற நிலை காணப்பட்டது. உடனடியாக தீயணைப்பு படையினர் விரைந்து சென்று தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த சந்தர்ப்பத்தில் சுகாதார அமைச்சர் டாக்டர் அப்துல் வஹாப் அஹமது அவ்வாதி அவர்கள் மற்றும் தீயணைப்புத்துறையின் மேஜர் ஜெனரல் ஹாலித் அப்துல்லா ஃபஹத் ஆகியோர் அந்த சம்பவத்தை அடுத்து உடனடியாக சம்பவ இடத்துக்கு விஜயம் சென்றிருந்தார்கள். இந்த தீ விபத்தில் யாருக்கும் எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை என்பதையும் தெரிவித்திருக்கிறாங்க குவைத்துடைய தீயணைப்பு படை. அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி ஆம்புலன்ஸ்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 30-40 ஆம்புலன்ஸ் வந்து நிறைஞ்சிடுச்சு. அதே மாதிரி தீயணைப்புத்துறையுடைய வாகனம் குறைஞ்சது ஒரு 15-20 தீயணைப்புத்துறை வாகனங்கள் அந்த இடத்துக்கு வந்து சமூகம் அளிச்சிருந்தாங்க. ஏன்னா முபாரக் ஹாஸ்பிட்டலில் தீ விபத்து அப்படின்ற ஒன்று கேள்விப்பட்ட உடனே பல பேருக்கும் வந்து பதட்டம் ஆகிடுச்சு. நோயாளிகள் இருக்கிறாங்க, எழுந்திருச்சு வேகமாக ஓட முடியாதவங்க இருக்கிறாங்க. பாருங்கள், ஆம்புலன்ஸுகளே நிறைய வந்து லைனில் நின்றுட்டாங்க, நோயாளிகள் ஏதாவது ஒன்றுனா அவசரமாக அவங்கள ஏற்றுறதுக்கு. அல்ஹம்துலில்லாஹ் பெரிய அளவான எந்த ஒரு பாதிப்பும் இருக்கலை. உடனடியாக தீயணைப்புத்துறை விரைந்து வந்து தீய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே போல் இந்த மாதிரி சூழல்களில் தயவு செய்து பதட்டப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள் யாராக இருந்தாலும். அதே மாதிரி நேற்றைய தினம் ஒரு சகோதரர் வேலை விட்டு வரும்போது சால்மியா பகுதிகளில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில், அதுவும் கடைசி மேல்தட்டில் வந்து பார்த்திங்கன்னா தீ விபத்து. தீயணைப்புத்துறையும் வரல, அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தவங்களுக்கும் தெரியலை, தீ பற்றி எரிகிறது. அதுக்கப்புறமா இந்த சகோதரர் மேலே பார்த்ததுக்கப்புறமா சத்தம் விட்டு கத்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் போய் அலர்ட் பண்ணி பில்டிங்லேருந்து எல்லாருமே கீழே இறங்கி வந்துட்டாங்க. சிறிதாக பற்றிய தீ வந்து அதுக்கப்புறமா ரொம்ப அதிகமாக பற்ற ஆரம்பிச்சிருக்குது. உடனடியாக தீயணைப்புத்துறைக்கு கால் பண்ணியிருந்தாங்க. தீயணைப்புத்துறை அதுக்கப்புறமா வந்து தீய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டாந்துருக்கிறாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்களில் தங்கி இருக்கிறவங்க தயவு செய்து ரொம்ப கவனம், தொடர்ந்துமே தெரிவிக்கிறது தான். ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டால் அது உங்களை மட்டுமில்லை, உங்களை சார்ந்த அனைவரையுமே பாதிக்கும். அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. தீயணைப்புத்துறை விரைந்து வந்து தீய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த தீ விபத்தில் யாருக்கும் எந்த ஒரு காயமும் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். அதே போல் இஸ்லாமிய ஆசிரியர் எகிப்திய நாட்டவர் கைத்தான் பகுதிகளில் 2 சிறுவர்களை பாலியல் தொல்லை பண்ணியதற்காக 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து கசிஸ்டன் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அதே போல் இவருக்குரிய மேல்முறையீட்டு நீதிமன்றம் மரண தண்டனையை ரத்து செய்துள்ளது. மரண தண்டனையை கொடுக்கலாம் குழந்தைகள் மேலே இந்த மாதிரி கை வைக்கிறவங்களுக்கு. எகிப்தில் சிகிச்சை பெற்று வந்த குவைத்தி குடிமகளின் பாஸ்போர்ட்டை எடுத்து அவரை போலவே முகபாவனைகளை மாற்றி குவைத்துக்குள் சட்டவிரோதமாக நுழைய முயற்சி செய்த எகிப்திய மருத்துவருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனையை
மேல்முறையீட்டு நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. குவைத்துக்கு மிக மகிழ்ச்சியான செய்தியை பெட்ரோலிய கார்ப்பரேஷனின் தலைமை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தலைமை நிர்வாக அதிகாரி ஷேக் நவாஃப் அல் சவுத் அனோகதா ஃபீல்டில் மிகப்பெரிய எண்ணெய் கண்டுபிடிப்பை அறிவித்தார். இருப்பு எண்ணெய் சமமான 3.2 பில்லியன் பீப்பாய்கள் அதிகமாக உள்ளதாக தெரிவித்திருக்கின்றார். 3 ஆண்டுகளுக்கு ஒரு முழு நாட்டின் உற்பத்திக்கு சமமானது என்பதையும் தெரிவித்திருக்கின்றார். அப்போ இந்த ஒரு சுத்திகரிப்பு நிலையத்தில் மட்டுமே 3.2 பில்லியன் பீப்பாய்களுக்கு அதிகமாக இருக்குதாம். மாஷா அல்லாஹ். குவைத் இன்னும் செல்வம் செழிப்புடன் இருக்க எங்களுடைய பிரார்த்தனைகள். நாகரிக நடிகை ஃபாத்திமா அல் மோமின் சிறையில் அடைக்கப்பட்ட வழக்கை தீர்ப்பை அமுல்படுத்துவதை நிறுத்துவதற்கு கஷேஷன் நீதிமன்றம் மறுத்துள்ளது மற்றும் வழக்கை தற்போதைய தீர்ப்புக்கு 21ஆம் தேதி ஒத்தி வைக்க முடிவு செய்துள்ளது. ஒத்தி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. 2 பேரை கண்ணு முன்னாடி, அதுவும் ரெட் சிக்னலில் பாஞ்சி வந்து கொண்டாங்க. அதே மாதிரி தான் ஒரு சிறுவன் சல்வா பகுதிகளில் 2021ஆம் ஆண்டு லைசன்ஸே இல்லாமல் எங்களுடைய இலங்கை சகோதரி ஒருத்தரை அடித்து கொண்டான். 2021 இன்னமும் இந்த வழக்கை இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இல்லை எதையாவது வாங்கி முழுங்கிட்டானுங்களான்னு தெரியல. அந்த பொண்ணு அங்கே அனாதையாக நிற்குது. அவங்களுடைய மகளும் மகனும் யாருமே இல்லாமல், அப்பாவும் வேற கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டாரு. இன்னமும் இந்த அதிகாரிகள் இந்த பணத்தை வாங்கி கொடுக்காம இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன சாரே ஆட்டையை போட்டிங்களா என்ன? இவ்வளவு நாள் ஆகுது. லெப்டினன்ட் ஜெனரல் ஷேக் சாலிம் நவாஃப் அல் அஹமத் அல் சபா அல் ஜஹ்ரா மற்றும் ஹவாலி கவர்னரேட்டுகளில் ஹுசைனியாக்களுக்கு ஆய்வு சுற்றுப்பயணம் செய்கிறார். அதன் பார்வையாளர்களின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு நிலை, தயார் நிலையில் மற்றும் விழிப்புணர்வின் அவசியத்தை அவர் வலியுறுத்துகின்றார். கடந்த காலங்களில் ஹுசைனியாக்களுக்கு எதிராக தீட்டப்பட்ட சதி திட்டங்கள் முறியடிக்கப்பட்டன. அதில் முக்கியமான ஒன்று, ஒரு 14 வயது குவைத்தி சிறுவன் தன்னைத்தானே மாய்த்து கொள்ளக்கூடிய பொருட்களோடு உள்ளே புக முயற்சி செய்திருந்தார். ஆனால் பிடிச்சிட்டாங்க. இல்லைன்னா எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிட்டு வந்து உள்ளே பூந்து அவரும் சேர்த்து மற்றவங்களையும் சாகடிச்சிருப்பார். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அந்த மாதிரியான ஆபத்து சூழல் இருந்ததால் இந்த முறை ஷியாக்களுடைய ஹுசைனியாக்களுக்கு மிக அதிகமான பாதுகாப்பு பலப்படுத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்வையாளர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை சமாளிக்க அனைத்து அதிகாரிகளையும் அழைப்பு விடுத்துள்ளார். ஹுசைனியாக்களுக்கு போகும்போது தயவு செய்து தேவையில்லாத எந்த ஒரு பொருளும் பாக்கெட்டில் வச்சுட்டு போகாதீங்க. ஏன்னா செக் பண்ணுவாங்க. ஃபுல்லாகவே அவங்கள தடவி செக் பண்ணி பார்த்து தான் உள்ளே அனுப்புவாங்க. ஹுசைனியாக்கள் அந்த அளவு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்குது. அந்த ஏரியாக்குள்ளே நீங்கள் என்ட்ராகினாலும் கூட தயவு செய்து, ஒருவேளை நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா போக விருப்பமில்லை, ஒரே செகண்டில் திரும்பி போயிருங்க. ஹுசைனியாக்களுக்கு முன்னுக்கு நின்று தடமாறாதீங்க. கடைசியில் தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. ரொம்ப கவனம். மாண்புமிகு முதல் துணை பிரதமர், பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா, போக்குவரத்து மற்றும் செயல்பாட்டு விவகாரங்கள் துறைக்கான உள்துறை அமைச்சகத்தின் உதவி துணை செயலாளர் மேஜர் ஜெனரல் யூசுப் அல் ஹாதா முன்னிலையில் தொழில்நுட்ப ஆய்வாளர் ஃபஹத் அஹமத் அல் சாயித் அவர்களின் அர்ப்பணிப்புக்காக பாராட்டுகளையும் கௌரவிப்பையும் தெரிவித்துள்ளார். இது பார்த்தீங்கன்னா ஜப்ரியாவில் தஃப்தர் முடிஞ்சால் இன்ஸ்பெக்ஷனுக்கு போவீங்க தானே, அப்போ இந்த அதிகாரியை நீங்கள் கண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலே நானும் பாபாவும் கூட ரீசெண்டாக போகும்போது இவங்களை பற்றி பாபாவும் கவலைப்பட்டார். ஏன்னா எல்லா அதிகாரிகளும் ஏசிக்குள்ளே உட்காந்துருக்குறாங்க. ஆனால் இவங்க அந்த தகர கொட்டாய்க்கு கீழே நின்று செக் பண்ணுறாங்க, இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க. இந்த சூட்டில் கூட எந்த ஒரு அந்த ஏசியோ ஃபேனோ எதுவுமே இல்லாமல், ஃபேன் இருக்குது அது கூட போட மாட்டாங்க. தஃப்தருக்காக நீங்கள் இன்ஸ்பெக்ஷனுக்கு வண்டியை கொண்டு போயிருந்தீங்கன்னா இந்த அதிகாரியை, இப்போ அந்த அவார்டு வாங்கின அதிகாரியை நிச்சயமாக கண்டிருப்பீங்க ஜாப்ரியாவில். நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ஷுவைக் துறைமுகத்தில் ஒரு கொள்கலனில் கண்டெய்னரில் இருந்து இரசாயனங்கள் கசிவதாக தகவல் தெரிவித்ததை அடுத்து இந்த இரசாயனம் நைட்ரிக் அமிலம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த அமிலங்கள் வெளியில் கசிந்தால் மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும் என்பதை அறிந்த பிறகு உடனடியாக குவைத்துடைய தீயணைப்புத்துறை விரைந்து வந்து இந்த சம்பவத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. கசிவாகிய கெமிக்கல்களையும் பாதுகாப்பாக அகற்றி அந்த இடத்துல இருந்து எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல், யாருக்கும் எந்த ஒரு உயிர் சேதமோ காயங்களோ இல்லாமல் தடுத்து நிறுத்திருக்கிறாங்க. இந்த கெமிக்கல்களை கையாளக்கூடியவங்க சர்வசாதாரணமாக இந்த கரப்பான் பூச்சிகளுக்காக நீங்கள் ஒரு நச்சு பொருட்களை கையாளுறீங்கன்னா கூட தயவு செய்து ரொம்ப கவனம். விஷக்கிருமிகளுடைய தாக்கம் எந்த அளவு பாரதூரமானது அப்படின்றத
உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சகோதரருடைய காலை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு கம்பி கிழிச்சது எந்த அளவு பாரதூரமாக இருக்குதுன்னு. தயவு செய்து கவனம். அதே போல் வஃப்ரா பகுதிகளில் அதிரடியான சுத்திகரிப்பு பணிகள் நடக்குது. அதுவும் சுத்திகரிப்புன்னா அடித்து உடச்சி நவத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஜேசிபியை போட்டு ஒவ்வொரு கூடாரங்கள், சில ஆக்கிரமிப்புகளை. சில இடங்களில் இந்த வஃப்ராக்களில் இப்போ இப்படி இந்த மாதிரி ஆக்கிரமித்து அவங்க வியாபாரங்கள் அல்லது ஏதாவது கூடாரம் போட்டு ஆளுகளை போட்டு வச்சுருப்பாங்க. இல்லை இப்போ இருக்கிற கவலையெல்லாம் இந்த தொழிலாளர்கள், இதுக்காக வேலைக்காக போட்ட ஆட்களுடைய நிலைமை என்ன, அவங்க எங்கே போவாங்கன்னு தான் தெரியலை. அகமதி அதிவேக சாலை 40வது ரிங் சாலை பள்ளங்களின் அசூரனாக மாறியுள்ளது. பல உயிர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் இந்த வீதிகள் இருப்பதால் உடனடியாக திருத்தி தருமாறு பல ட்விட்டர்கள் பதிவிடப்பட்டுள்ளது பணி அமைச்சருக்கு. நான் தான் சொன்னேனே, நம்ம வீடியோ இறக்குன மக்களே அதுக்குரிய முயற்சி எடுக்காமல் விடவே மாட்டோம். இப்போ 2-3 பேர் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சீனை பார்த்தீங்களா? சரியாக ஒரு வளைவு, டேஞ்சரான வளைவு. அந்த வளைவில் எவ்வளோ பெரிய பள்ளம், அந்த வண்டி எப்படி ஷேக் ஆகி இறங்கிச்சிட்டு பார்த்தீங்களா? அல்லாஹ் பாதுகாக்க. வேகமாக வந்து இந்த வளைவில் திருப்பும் போது வண்டி இந்த மாதிரி ஷேக் ஆகினா என்ன ஆகும்? இறைவன் தான் உங்கள் அனைவரையும் பாதுகாக்கணும். பார்க்கலாம் பணி அமைச்சகம் என்ன பண்ணுறாங்கன்னு. அகமதி ரோடுக்கு சாஹில் பகுதிகளில் உடனடியாக சோதனை பண்ணி ஆகணும். உள்துறை அமைச்சகமே நிறைய வந்து இந்த சந்தைகள் நடக்குது, சில மார்க்கெட்கள் போடுறாங்க. இதெல்லாம் வந்து சட்டவிரோதமான செயல். இந்த மார்க்கெட் போடுறவங்க நிறைய பேர் வந்து அக்காமா இல்லாமல் இருக்கிறாங்க. இவங்களை உடனடியாக உள்துறை அமைச்சகம் கைது செய்யணும். அப்புச்சியின் அடுத்த வீடியோ களத்தில். يعطيكم العافية يا أهل الكويت الطيبين المخلصين. رسالتي موجهة حق وزير الداخلية ووكيل وزارة الداخلية الشيخ سالم النواف. أتمنى أن تسمعون رسالتي. الخارجين عن القانون، الحراج لا يوم أمس، مو رد على حد. الداخلية ما قصروا، جزاهم الله ألف خير. قائد المنطقة ما قصر، الجسار، رئيس المخفر ما قصر، القطان ما قصروا، مدير أمن الأحمدي ما قصر. بس هذولا خارجين عن القانون. في كم واحد هناك الظاهر هم مالكين الحراج ما يردون على حد. يا جماعة الله يخليكم يا وزارة الداخلية، حولوا في بعض من الناس هناك وافدين وهم الجوالين هناك، والله هم المخربين كل شيء. أتمنى رسالتي توصل يا شعب الكويت، وصلوا رسالتي. ما يصير كل يوم الداخلية شاغلينهم، الداخلية لهم أشغال وايدة، الداخلية ماسكين أمن البلد، يجون هذول خارجين عن القانون يومي، الدورية يومي توقف. ما يصير الدورية تطردهم يردون، الدورية تطردهم يردون. في كم واحد هم الظاهر بيخرجون عن القانون. يا جماعة اضرب اليد من حديد يا وزير الداخلية بالحراج. الله يخليك يا وزيرة البلدية ان انت تحركين البلدية. في ناس متجولين هناك، اصحاب البرد موجودين هناك. شكرا يا اهل الكويت. اتمنى ان توصل رسالتي حق الخارجين عن القانون. كم واحد يتحولون عشان يتعاقبون، عشان ما يرد مرة ثانية يسوي العملية نفسها. واهل فحاحيل مو راضين عن الشغلة هذه، ما يصير والله مو راضين. مسوين زعزعة هناك ورا صلاة العشاء، وهم يبدون الحراي، يشوفون الدورية لما تمشي يردون. يا جماعة الله يخليكم، يا جماعة احنا قاعد ننظف شوي، احنا ما نبي شيء، والله ما نبي شيء، قاعد نساعد هذه البلد الطيبة، هذه البلد الأمينة. ليش اللي تسوون يا خارجين عن القانون؟ لازم تنضربون باليد بالحديد عشان اللي غيركم يفكر ما يسوي أي شيء. இவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை கண்டுபிடிச்சி இவருக்கு ஒரு பதில் ரிப்ளை ஒன்று கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ், கட்டாயம் பார்ப்போம். அடுத்ததா அக்காமா இல்லாமல், லைசன்ஸ் இல்லாமல், பேர்ஸ் இல்லாமல் ஒரு 4 நாள் நான் பட்ட பாடு எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? எனக்கு இப்போ இருக்கிற ஒரே ஒரு கவலை, 4 நாளே என்னால் தாங்க முடியலை. இத்தனை காலமாக இந்த அக்காமா இல்லாமல், ஒரு அந்த பேங்க் கார்டு இல்லாமல், உண்மையிலே இந்த அக்காமா இல்லாமல் எப்படி உங்களால் இருக்க முடியுதுன்னு தெரியலை. வழக்கறிஞரின் பதிவு. قبل كورونا أظن ب2 سنين كذي
سنة ونص سنتين أدور بوكي ما لقيته. ضعت بطاقات البنك، بطاقة مدنية، الليس، ماكو هويتي برنامج، هوية الشغل، كرت مال الباركينج. قعدت 4 أيام ضايع ما عندي شيء. شلون اطلع بالشارع، شلون امشي، شلون اشتري، شلون اسوي اي شيء، شلون اداوم، شلون بدون شلون انتو شلون من صدق. انا 4 ايام وكذي صار فيني. الحمد لله لقيته، يعني ما بلغت مخفر امداني، لقيته رابع يوم، بس ضعت خلال 4 ايام. انتو شلون؟ والله اللي ما عنده هوية، ما عنده كذي، شلون عايش؟ ايش قاعد تسوي؟ بنك؟ شلون؟ من وين؟ الله المستعان. இது வந்து பெதுன்களுக்கும் பொருந்தும், நம்மளுடைய ஆளுங்களுக்கும் பொருந்தும். இந்த அக்காமை இல்லாமல் இவர் சாதாரணமாக சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனாக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் அது இதெல்லாம் வராமல் இருக்கிற காலத்தில் எல்லாமே வேணும். பர்ஸு வேணும், ஃபோனு வேணும், ஏடிஎம் கார்டு வேணும். இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது தலையே பிச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதே இல்லாமல் வாழ்நாள் பூரா இருக்கிறவங்களுடைய நிலைமை என்ன? எல்லாரையும் இறைவன் பாதுகாக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நல்லவர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. வெளிநாட்டவர்களுடைய நிலையை அறிஞ்சு அவங்களுக்கு நல்லது செய்யணும், இல்லை அவங்கள பற்றி சாதகமாவது ஏதாவது பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. வெளிநாட்டவர்களை கண்டாலே எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி ஒரு சிலரும் இருக்கிறாங்க. ஃபாஹில் பகுதிகளில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க, விரைவில் சோதனை வரலாம். 4:57 திங்கட்கிழமை 15ஆம் தேதி ஜூலை. இப்போ தான் நியூஸோட எண்டுக்கு வந்திருக்கிறேன். 5 மணிக்கு முடித்து அதுக்கப்புறம் இதை அப்லோடில் போட்டு முடிஞ்ச பிறகு தூங்கும்போது 6 மணி ஆகிடும். 7 மணிக்கு டியூட்டி. என்ன வாழ்க்கடா. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்காவது பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.